பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் ஒரு இஸ்லாம் சகோதரர் கமெண்டில் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கான பதிலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன கேள்வி கேட்டார், அதற்கு என்ன சரியான பதில் என்பதை இந்த வீடியோவிலே நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுவதும் பொறுமையோடு பாருங்கள். கருத்துக்களை உங்கள் கமெண்டிலே தெரியப்படுத்துங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை நீங்கள் லைக், ஷேர் பண்ண உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போது கேள்விக்கு வருவோம். அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சிலுவையில் மரித்தார் என்பது உண்மை இல்லை என்பதற்கு உங்கள் பைபிளிலிருந்தே நான் ஆதாரங்களை தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு 2 வசனங்களை குறிப்பிட்டு அந்த கமெண்டிலே தெரிவித்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும்போது, எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அடுத்தபடியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அந்தபடி இயேசுவும் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லி இருக்கிறார். அப்போது எருசலேமுக்கு புறம்பே மடிவதில்லை என்று இயேசு சொல்கிறார். ஆனால் எபிரேயரில் என்ன சொல்லியிருக்கு? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் தான் சொல்லியிருக்கு. அதனால் அப்போ அவர் சொன்னபடி எருசலேமில் அவர் மரிக்கணும்ல, அவர் எருசலேமில் மரிக்கலை, அவர் நகர வாசலுக்கு புறம்பாகத்தானே மரித்தார் என்று சொல்கிறீர்கள். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு சிலுவையில் மரிக்கவே இல்லை, அவருக்கு பதிலாக வேறொருவர் அறையப்பட்டு விட்டார் என்று அவர் குர்ஆனுடைய வசனங்களை கோடிட்டு காட்டி அப்படி கேட்டிருந்தார். அதற்கான பதிலை இப்போ நம்ம சரியான முறையிலே பார்க்க போகிறோம். பிரியமான சகோதரர்களே, அதாவது வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமாக தெளிவாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தான் உண்மையான அர்த்தம் விளங்கும். நம்ம ஒரு கோணத்தில் மனசில் வச்சுக்கிட்டு பைபிளை எப்போதும் படிக்கக்கூடாது. உண்மை என்ன என்பதை நாம் தெளிவான மனநிலையோடு படிக்கும்போது தான் சரியான அர்த்தம் விளங்கும். இப்போ இவருடைய கேள்வியின்படி எருசலேமுக்கு புறம்பே மரிப்பதில்லைன்னா எருசலேமில் மரிச்சிருக்கணும், ஆனால் அவர் புறம்பே பாடுபட்டார் தானே உங்கள் பைபிளில் இருக்குன்னு சொல்லுகிறார். இங்கே தான் இன்னொரு வசனத்தை நான் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் இருக்குதா? அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரம் என்றால் எருசலேமை சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு சமீபமாக இருந்தது. அந்த எருசலேமுக்கு சமீபமாக இருந்த இடத்துல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பொதுவாக ஊரில் கல்லறை தோட்டங்கிறது எங்கே இருக்கும்? வீட்டுக்கு பக்கத்திலே வச்சுருப்பாங்க. ஊருக்கு வெளியே தான் கல்லறை தோட்டம் வச்சுருப்பாங்க. சிட்டிகளிலே சில இடங்களிலே சூழ்நிலை கருதி இடம் இல்லாதபடினாலே பக்கத்தில் இருப்பது போல தெரியலாம் பொதுவாக. ஆனால் பெரும்பாலான இடத்துல கல்லறைக்கு என்பதற்கு தனி, அதாவது அடக்கம் செய்வதற்கென்று தனியே இடத்துல தான் கல்லறை தோட்டம் இருக்கும். ஆகவே எப்படி எருசலேமுக்கு உள்ளே எப்படி கல்லறை தோட்டம் இருக்கும்? எருசலேமுக்கு உள்ளே இல்லை, எருசலேமுக்கு பக்கத்தில், அதுதான் கொல்கோதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மண்டை ஓட்டு பகுதி என்று சொல்லி அர்த்தம் அந்த இடத்துக்கு பெயர். சில இடத்துல கல்வாரி என்றும் அதை சொல்லுகிறார்கள். அப்போ அது வேறு வேறு பாஷைகளில் உள்ள அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இயேசு எருசலேமுக்கு புறம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் எருசலேம் எல்லையில தான். அதனுடைய இன்னும் தெளிவான விளக்கம், இயேசு கிறிஸ்து சமாரியாவில் ஊழியம் செய்தார், சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஊழியம் செய்தார், கலிலியா முழுவதும் ஊழியம் செய்தார், நாசரேத்தில் ஊழியம் செய்தார். அங்கெல்லாம் அவர் மரிக்கவில்லை. அதனால தான் தீர்க்கதரிசி எருசலேமுக்கு புறம்பே என்று சொல்லுடைய அர்த்தம் எருசலேம் எல்லையில தான். அதனால எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போவதில்லை என்ற அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, நான் எருசலேம் எல்லையில தான் சுற்றி வருவேன், இங்கதான் எனக்கு மரணம் இருக்கிறது, அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர அவர் எருசலேமை மையப்படுத்தி தான் அதை சொல்லுகிறார். அதே வழியில இயேசு சொன்னபடியே அவர் எருசலேம் எல்லையில தான், நகர வாசலுக்கு சற்று சமீபமான அந்த கொல்கதா அந்த இடத்திலே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதே வழியில தீர்ப்பு எங்கே வழங்கப்பட்டது? எருசலேமிலே தானே.
ஏரோது ராஜா, பிலாத்து, இவர்கள் எல்லாரும் விசாரித்த இடம் எங்க? எருசலேமில் தானே. ஆக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே எருசலேம் எல்லையிலே தான் அவர் மரண தீர்ப்பு செய்யப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது எருசலேமை சுற்றிய எல்லைகளில் தான். அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். அதற்கு தவறாக இந்த வசனத்தை புறம்பே என்பதை, புறம்பே என்றால் எங்கோ என்று சொல்லி அர்த்தப்படுத்தக்கூடாது. உறுதிப்படுத்தி சொல்கிறேன், இயேசு சிலுவையில் மரித்தது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்த நிலையில் இருக்கிறது. பொதுவாக எல்லாரையும் ஒரே கல்லறையில் கொண்டு குகைக்குள் வைப்பது போல இஸ்ரவேல் தேசத்தில் வைப்பது வழக்கம். ஆனால் இயேசு இப்படித்தான் வேறொரு ஆள் எந்திரிச்சு வந்துட்டா ஐயா அவருக்கு பதிலான்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் தனியாக ஒரு கல்லறையில், புது கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்க. அந்த கல்லறை தான் எனக்கு திறந்த நிலையில் இருக்கிறது. இயேசு மரித்ததற்கு, அந்த மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அந்த கல்லறையே சாட்சியாக இருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார். He is not here, he is risen. ஆகவே இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு அந்த கல்லறை சாட்சி, இயேசு இன்றைக்கு செய்கிற அற்புதங்கள் சாட்சி, என்னை போன்ற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சாட்சி. உலகத்திலே இன்றைக்கு முதன்மை மார்க்கமாக இருப்பது கிறிஸ்தவ மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எத்தனையோ மன்னர்கள் திட்டம் போட்டார்கள். கிறிஸ்தவர்களை உயிரோடு கொளுத்திலாம் பார்த்தாங்க, மார்க்கத்தை அழிக்க முடியல, அவங்க தான் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால இயேசு மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. கிறிஸ்தவ மார்க்கம் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்த கிரயத்தினால் கட்டப்பட்ட ஜீவனுள்ள மார்க்கம் என்பதை அன்பு சகோதரருக்கு நான் பதிலாக சொல்லி உண்மையை ஆணித்தரமாக சொல்லுவோம், உறுதியாக சொல்லுவோம். அவர் இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.